இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நிறைய பொன்மொழிகள் உண்டு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றா இருந்தால் நமக்கு பலம், சதரிபுரம்னா பலம் கிடையாது. இந்த ஒற்றுமையைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. திருவிவிலியம் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறது. அது இறை நம்பிக்கை தொடர்பாகவும் இருக்கும், சமூக நோக்கிலும் இருக்கும். அப்படியான ஒரு கருத்தை, ஒற்றுமையை இன்றைய 2 வாசகங்கள் எடுத்து சொல்லுது. இயேசுவுடைய மிகப்பெரிய ஜெபம் இது. தந்தையே, நீயும் நானும் ஒன்றாயிருப்பது போல எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்பது இயேசுவுடைய ஜெபம். தந்தையே, நீங்களும் நானும் எவ்வாறு ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறோம், அது போல இந்த மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சீடர்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இருப்பார்களாக என்பது இயேசுவுடைய மிகப்பெரிய ஜெபம். இன்றைக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று தெரிஞ்சதுதான், கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். ஒரு அப்பா என்ன பண்றாரு, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாரு. எப்பா, எனக்கு கடைசி காலம் ஆகி போச்சு, எப்போ எனக்கு நான் சாவன்னு தெரியாது, எனக்கு வயசாகி போச்சு. இருந்தாலும் அப்பா உங்களுக்கு சொல்ற இறுதி அறிவுரை அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கப்பா, எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா கேட்க, நான் சொல்லுங்கப்பா. அப்புறம் எல்லா கையிலும் ஒரு குச்சி கொடுத்தாராம். ஒரு குச்சி, இந்த பிடிச்சிங்க உடைங்க சொன்னாராம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த குச்சியை கொடுத்து, அந்த சின்ன குச்சியை டக்குன்னு ஈஸியாக உடைச்சி தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அடுத்த முறை இந்த குச்சிகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரே கட்டாக கட்டி ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தாரு. இந்த இதை உடைங்க பார்ப்போம். முயற்சி பண்ணுறோம், உடைக்க முடியல. ஏன்னா குச்சியில் ஒரே கட்டாக ஒரு பஞ்சாக இருந்துச்சு. அப்பா சொன்னாராம், இதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாராலும் அழிக்கவோ சிதைக்கவோ முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, வாழ்நாள் முழுக்க ஒற்றுமையாகுன்னு சொன்னாராம். பழக்கமான ஒரு விஷயம் இருந்தால் கூட, இந்த கதை இருந்தாலும் கூட, சொல்லுகின்ற கருத்து மிக மலையளவு பெரிது. எங்கெல்லாம் ஒற்றுமை சிதைக்கப்படுகிறதோ, எங்கே ஒற்றுமை சிதைந்து எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்களோ, அங்கே தீமைக்கு மிக சுலபமாக தீமை நுழைஞ்சிடும். 4 மாடுகள் சிங்கம் கதை படிச்சப்போ, எப்போ சின்ன வயசு படிச்சிருக்கும் பாருங்க. ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, 4 மாடுகள் இருக்கின்ற கும்பலில் போய் போது 4 மாடுகள் சிங்கத்தை விரட்டி விட்டுடுது. அப்புறம் தந்திரமணி என்ன பண்ணுது, 4 மாடுகளையும் சிங்கம் பிரிச்சிடுது, ஈஸியாக வேட்டையாடுது. இது நம்ம சின்ன வயசில் படித்த சின்ன கார்ட்டூன் கதை. இது உண்மைதான். ஒற்றுமை நம்மை விட்டு ஒற்றுமை நீங்கினால் நாம் விரைவில் அழிந்து போவோம். இதைத்தான் முதல் வாசகத்தில் பாருங்க, பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். உங்களை சிதறடிக்க, உங்களை தப்ப விடாமல் தாக்க ஒரு ஓநாய் கூட்டம் வரும். அவங்க யாரு? போலி இறைவாக்கினர்கள். எபேசு மக்கள் சொல்ல பாருங்க. எனவே நீங்க என்ன பண்ணுங்க, ஒற்றுமையா இருங்க. அந்த ஓநாய் கூட்டத்துடைய தந்திரத்துக்கு நீங்க பலியாடாதீங்க என்று என்ன பண்றாரு, இறுதியிலே கடவுள்கிட்ட ஜெபித்து அங்கிருந்து விடை பெறுகிறார். சர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலும் ஒரு ஒரு குடும்பமாக இருக்கட்டும், பணி செய்கின்ற இடமா இருக்கட்டும், எந்த சூழலாக இருக்கட்டும், ஒற்றுமையை வலியுறுத்துவோம். 1000 மனத்தாங்கள் வரத்தான் செய்யும். எங்கே மனத்தாங்கள் சொல்லுங்க, எங்கே மனத்தாங்கள் இல்லாமல் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இடத்துல மன கஷ்டம் இருக்க தான் செய்யுது, சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை காரணம் காட்ட முடியும். ஒற்றுமையை சிதைச்சிடக்கூடாது. எனவே என்ன கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், சோதனை வந்தாலும், என்ன மனசு கஷ்டம் என்ன வந்தாலும் அதை பேசி தீர்த்து ஒற்றுமையை அங்கே வலியுறுத்த வேண்டுமே தவிர நாம் பிரிவினையை வலியுறுத்தக்கூடாது. நாம் பிரிந்தால் நம்ம அழிவுக்கு போகிறோன்னு அர்த்தம். இயேசுவோட எண்ணம் அது கிடையாது. இயேசு ஜெபம் தெரியுங்களா, எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. எனவே சகோதரர்களே, நம் வாழ்நாளிலே
எல்லா சூழலிலும் நாம் ஒன்றாக இருந்து ஆண்டவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். சந்திப்போம்.